Hi babes, welcome back to my channel Drama Love Shifam. The next Prince episode 11. லாஸ்ட் எபிசோட ஐகார்ட் லிங்க்ல இருக்குது பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம போன எபிசோட் எங்க முடிஞ்சிச்சோ அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கனின்னு சரண் ரொம்ப ரொமான்டிக்கா ஹக் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்காங்க. அப்ப கனின் சரண் கிட்ட கேக்குறான், ஒரு ராயல் பர்சன் தனக்கு தானே டைட்டில் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு சரண் பதில் சொல்றான், கொடுக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் அவருக்கு தகுதியான ஒரு வயசு வேணும். அப்புறம் எல்லாத்துக்கும் சரியான டிசிஷன் எடுக்கிற ஒரு திறமை வேணும். அப்படி இருந்தா அவருக்கு அவரே டைட்டில் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சரண் சொல்ல, அதுக்கு கனின் கேட்குறான், நீ ஏதோ ஒரு ராயல் பர்சன் மாதிரி எனக்கு அட்வைஸ் கொடுக்காம ஒரு ஆர்ட் டீச்சர் மாதிரி ஒரு அட்வைஸ் கொடு அப்படின்னு கனின் கேட்க, அதுக்கு சரண் சொல்றான், என்ன கேட்க போனா இந்த ராயலா இல்லாம இருக்கிறதே நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நீ ராயலா இருக்கும்போது நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். நீ பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ரியாக்ஷன் இருக்கும். அதுக்கேத்த மாதிரி நீ நடந்துக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு நார்மல் பர்சனா இருந்தா உன் இஷ்டத்துக்கு நீ உன் சந்தோஷத்துக்கு ஏத்த மாதிரி வாழலாம்ல அப்படின்னு சொல்றான். ஆனா அப்படி நீ கண்டிப்பா ராயலா தான் இருந்து ஆகணும்னா அதுவும் உனக்கு நல்லதுதான். உங்ககிட்ட நிறைய பவர் இருக்கும். அந்த பவரை நீ நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, கனின்னு சொல்றான், அப்படி எனக்கும் பவர்ஸ் கிடைச்சா நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் என்னோட பவரை வச்சு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பேன். என்னோட நாட்டு மக்களை சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைப்பேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் நீ ஒரு ராயலாக இருந்தாலும் இல்லை ஒரு சாதாரணமான ஒரு ஆளாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நீ நல்லவனாக தான் இருப்பேன். நீ எந்த டிசிஷன் எடுத்தாலும் நீ ராயலாக இருக்க போறியோ இல்லை ஒரு நார்மல் பர்சனாக இருக்க போறியோ எப்படிப்பட்ட ஒரு டிசிஷன் எடுத்தாலும் எப்பயும் உன் கூட உன் டிசிஷனை சப்போர்ட் பண்ண நான் இருப்பேன் அப்படின்னு சரண் சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த ராயல் காம்படிஷன் நடக்கிறதுக்கு இன்னும் 1 வீக் தான் இருக்குது. எப்பயும் போல சரண் கனினுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அப்போ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து கொஷின் ஆன்சர்ஸ் ரவுண்ட் தான் இருக்க போகுது. நீ ஒன்றும் கவலைப்படாத. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் ரியல் லைஃப் சுச்சுவேஷன் வச்சு தான் உனக்கு கொஷின் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உனக்கு அது ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னுட்டு உனக்காக நான் கொஞ்சம் கொஷின்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு கனினுக்கு அவன் ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அப்புறம் கொஞ்ச நாள்லயே அந்த காம்படிஷன் வந்துடுது. ஃபர்ஸ்ட் காம்படிஷன் அதான் அந்த கொஷின் ஆன்சர் நடக்க போற நாள். அன்னைக்கு கிங் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. அவரு 100% நம்புறாரு கண்டிப்பா கனின் வின் பண்ணிடுவான். ஸோ எத்தனை நாளா இதுக்காக தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸோ அவரோட பையனை அடுத்த ராஜாவாக்கிடலாம் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காரு. அவருடைய கூட இருப்பாருல்ல பட்லர் மாதிரி, அவரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவரும் ராஜாக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்ல ராஜாவும் சந்தோஷமா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஆனா மிஸ்டர் சனா கொடுத்த அந்த ரெக்வஸ்ட்டை நீங்க எதுக்கு அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்க, அதாவது அந்த காம்படிஷனை அங்க நடத்துறதுக்கு ஒத்துக்கிட்டாருல்ல, அதுக்கு இவன் சொல்றான், அது நான் எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல பேர் எடுக்கணும்னு தான் பண்ணேன். ஏன்னா நம்ம அவங்க கிட்ட கைண்டா நடந்துகிட்ட மாதிரி இருக்கும். அதே நேரம் ஏவா என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு, அவளோட ஸ்ட்ரென்த்து ஆர்ச்சரி, அவள் நல்லா ஆர்ச்சரி பண்ணுவாதான். ஆனா அவ ஒரு பொண்ணு, அவளால ஒரு பையனை கண்டிப்பா ஃபென்சிங்ல தோக்கடிக்க முடியாது. ஸோ கண்டிப்பா இதுல நம்ம கனின்க்கு நல்லதுதான் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ரொம்ப சந்தோஷமா அந்த காம்படிஷன் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு ராஜாவும் அவருடைய பட்லரும் அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. இங்க கனின்னு ரொம்ப டென்ஷனா உட்காந்துருக்கான். ஏன்னா காம்படிஷன் ஆரம்பிக்க போகலாம். அவனுடைய பட்லர் அவனை பார்த்து, என்னாச்சு நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களா? உங்களுக்கு நான் எவ்வளோ அழகான மேக் ஓவர் கொடுத்துருக்கேன். உங்க ஹேர் பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்குது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப சரண் அங்க வரான். சரண் கனினோட கையை பிடிச்சு அவனுக்கு எப்படியோ கொஞ்சம் தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா கனினுக்கு உண்மையிலே ரொம்ப பயமா இருக்கு போல. நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் நீ ப்ரிப்பேர் பண்ண மாதிரி தான் நடக்கும். எது நடந்தாலும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஒருவேளை நான் தோத்துட்டா அப்படின்ற மாதிரி கனின் கேட்குறான். நீ தோக்குறியோ ஜெயிக்கிறியோ, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன நடந்தாலும் கண்டிப்பா உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அவனுடைய பட்லரு, நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, ஒரு டீ குடிங்க சரியாயிடும் அப்படின்னு டீ கொண்டு வரான். ஆனா கனினை விட பட்லர் தான் ரொம்ப டென்ஷனா இருக்கான் போல. ஏன்னா அவன் கையெல்லாம் அந்த அளவுக்கு நடுங்கிட்டு இருக்குது. அந்த கை நடுங்கி நடுங்கி அவன் கொண்டு வந்த டீ எல்லாம் கீழே எல்லாம் கொட்டுது. அப்ப கனினை பாக்குறதுக்கு அவனுடைய அப்பா வராரு. அவனுடைய அப்பாவை பார்த்ததுமே சரண் லைட்டா அது நகர்ந்து நின்னுடுறான். அவங்க அப்பா அவங்ககிட்ட வந்து எப்பயும் போல ரொம்ப பாசமா பேசுறாரு. நீ எதுக்காகவும் கவலைப்படாத, எல்லாம் நல்லா நடக்கும். அப்பா உன் கூட பழகுன நாள் கொஞ்சமா இருந்திருக்கலாம். ஆனா அதை வச்சு அப்பாவுடைய பாசம் கம்மின்னு மட்டும் நீ நினைச்சிடாத. நீ சின்னதா இருக்கும்போது அப்பா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தானோ அதே அளவுக்கு பாசம் தான் இப்பயும் வச்சுட்டு இருக்கேன்.
ஸோ அப்பா நீ என்ன பண்ணாலும் உன் மேலே பாசமாக தான் இருப்பேன், நீ எதுக்கும் பயப்படாத, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு அவனுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. அப்போ அதோடைய ஹோஸ்ட் வந்து இந்த காம்படிஷனோட ரூல்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த 3 பேருக்கும் கொஷின் கேட்பாங்க, அதுக்கான ஆன்சர் சொல்லணும் அப்படின்னு அங்கே ரூல்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அங்கே வந்திருக்கவங்க எல்லாரையுமே கேமரா அதாவது டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜே அவனோட வீட்டில் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல, நம்மளுடைய அடுத்த ராஜா யாரு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு இன்னொருத்தன் சொல்கிறான், யார் ராஜாவாகி என்னடா, நம்ம பிரச்சனை நம்ம தாண்டா சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜே அவனுடைய அக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அங்கே டிவியில் கேல்வினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே, இங்கே பாரு, நீ இன்னைக்கு ப்ரொட்டஸ்ட் கூப்பிட்டு வந்தல அந்த பையன் தானே இவன், ஒரு பிரின்ஸாடா, ஏண்டா இந்த விஷயம் நமக்கு தெரியாமலே போயிடுச்சு, பரவாயில்ல ஒரு பிரின்ஸே நம்ம ப்ரொட்டஸ்ட்க்கு நீ கூப்பிட்டு வந்திருக்கிய அப்படின்னு பேச ஜே ரொம்ப ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஜேவுடைய அக்கா, ஜேயோட ரியாக்ஷனை பார்த்தா ஜேக்கு இப்போதான் அவன் பிரின்ஸ்ன்ற விஷயம் தெரியும் போலையே அப்படின்னு கேட்க அவனை ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஜேக்கு யாரோ டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. அதே கொஷின் தான் அவங்களும் கேட்குறாங்க. அன்னைக்கு நீ ப்ரொட்டஸ்ட் கூப்பிட்டு வந்தியே அது யார் பிரின்ஸா அப்படின்னு யாரோ டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த காம்படிஷன் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் காம்படிஷன் முடிஞ்சதுமே ஒரு பப்ளிக் ஓட்டிங்கும் நடக்குமாமா. அதாவது பப்ளிக் யார் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஓட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் சில பப்ளிக் என்ன பேசிக்கிறாங்கன்னா, பப்ளிக் ஓட்டிங்னு சொல்கிறாங்க, ஆனால் ஓட்டிங்க்கு பின்னாடி என்ன நடக்கும் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இங்கே ராஜா அஃபிஷியலாக அந்த காம்படிஷனை ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. எல்லாரும் எந்திரிச்சு அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு காம்படிஷன் ஆரம்பிக்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கறதுக்கு ரமிலை வந்து போடியமில் நிற்க சொல்கிறாங்க. ரமில் வந்து நின்னதுமே அவனுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறாங்க. அவனோட கொஸ்டின் என்னன்னா, நம்மளுடைய நேஷனில் அதாவது எம்எல்ஏல நிறைய பிரச்சனை இருக்கும்ல, அந்த மாதிரி ரொம்ப வருஷமா இருக்கிற ஒரு பிரச்சனை, ஆனால் அதை பற்றி யாருமே வெளியில் பேசவே மாட்றாங்க. அப்படின்னா எந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் பேசுவீங்க அப்படின்னு ரமில் கிட்ட கேட்க, ரமில் யோசிச்சுட்டு அவன் ஃபேமிலி இஷ்யூஸை பற்றி சொல்கிறான். அதாவது அவனுடைய ஃபேமிலி இஷ்யூஸை ரிலேட் பண்ணி அந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுறான். எப்படின்னா, நம்மளோட ஃபேமிலியில் குழந்தைங்கள நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள நம்ம ரொம்பவே டொமஸ்டிக் வயலன்ஸ் அதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே பண்ணுறோம். அதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஒழுக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒழுக்கத்தை கொடுக்கறத விட அது அவங்க மனசில் ஒரு பெரிய காயத்தை தான் உண்டாக்கும் அப்படின்னு இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது, இந்த டொமஸ்டிக் வயலன்ஸை நம்ம இதுக்கு மேலேயும் சும்மா விடக்கூடாது, இதை பற்றி நம்ம வெளியே பேசணும், இந்த பிரச்சனை நம்ம பெருசாக பேசி சால்வ் பண்ணணும் அப்படின்னு அதை பற்றி பேசுகிறான். அந்த ஆன்சர் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குது. அந்த ஆன்சர் அவன் சொல்ல சொல்ல ரமிலோடைய அப்பாவும் அவனே ஒரு மாதிரி பார்க்குறாரு. அவருக்கு அவனை பற்றி தான் பேசுகிறான் அப்படின்னு தெரியுது போல. அதை கேட்ட பேட்டாய் ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறான். பேட்டாய்க்கு அவனோட ஆன்சர் பிடிச்சிருந்துச்சு போல. அடுத்த கொஷின் கேட்கறதுக்கு ஏவா வர சொல்றாங்க. ஏவா வந்து போடியம்ல நின்னதுக்கப்புறம் அவளோட கொஷின் கேட்குறாங்க. அவளோட கொஷின் என்னன்னா, எம்எல்ஏல நிறைய ரூல்ஸ் இருக்கலாம், அதில் ஏதாச்சும் ஒரு ரூல்ஸை மாற்றணும்னா நீங்கள் எந்த ரூல்ஸை மாற்றுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஏவா சொல்கிறான், ரமில் எப்படி அவனோட சுச்சுவேஷனை ரிலேட் பண்ணி பதில் சொன்னான், அதே மாதிரி ஏவா அவளோட சுச்சுவேஷனை ரிலேட் பண்ணி பதில் சொல்கிறான். அதாவது எம்எல்ஏல இருக்கிற ரூல்ஸ் எல்லாமே ஆண்களால் எழுதப்பட்டதில்ல, ஆனால் இப்போ அதே மாதிரி இந்த ஜென்ரேஷன் இல்லை, இந்த ஜென்ரேஷனில் மேல் ஃபீமேல் எல்லாருமே சமமாக தானே இருக்காங்க. ஸோ ஆணுக்கு எப்படி எல்லாத்துலேயுமே உரிமை இருக்கும், அதே மாதிரி உமனுக்கு உரிமை கொடுக்கணும், வேலை செய்கிறதா இருக்கணும், படிக்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு எல்லாத்துலேயும் ஃபீமேலுக்கு ஈக்குவாலிட்டி வேணும் அப்படின்னு அவளும் ரொம்ப நல்லாவே ஆன்சர் பண்ணுறான். அவளுடைய ஆன்சருமே நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிக்கும் போதே ராஜா வந்து அவனுடைய பட்லரை பார்த்து, நம்ம கமிட்டி கிட்ட இருந்து கொடுக்க சொன்ன கொஷின் இது இல்லையே அப்படின்றாரு. ஆமாம், நான் இப்போ என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு அவர் சொல்ல, இல்லை வேண்டாம், இப்போ போனால் சரியாகாது, இதுக்கு மேலே இந்த மாதிரி எந்த தப்பும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அவங்க கொடுத்த கொஷின்ஸ் இவங்க கேட்கல, இவங்க வேற ஏதோ கொஷின்ஸ் கேட்குறாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியலை. தேர்ட் கொஷின் கேட்கறதுக்கு கனேனை வர சொல்கிறாங்க. கனின் வந்து அந்த போடியமில் நின்னதுக்கப்புறம் அவனோட கொஷின் கேட்குறாங்க. அவனோட கொஷின் என்னன்னா, இந்த எம்எல்ஏயோடைய எக்கனாமியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கனின் பதில் சொல்கிறான், எம்எல்ஏன்றது வெறும் ஒரு நாடாக பார்க்காம இதில் 4 இடத்தோடைய பீப்புள் ஒன்றா இருக்காங்கல்ல, அதான் அசவடிவர்தீன், பூஜாங், குர்சிட், மீனா நக்ரின், அந்த மாதிரி இந்த 4 பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க.
இதுல ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ஊரோட ஸ்பெஷாலிட்டியை பத்தி சொல்ல அந்த ஊருக்காரங்களும் அதை ரொம்ப சந்தோஷமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஊரோட ரொம்ப ஸ்பெஷலான ஸ்பெகட்டி சாஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் கனினை வளர்த்த அப்பா தாத்தனையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல. அப்ப வேடிஸ் தாத்தனை கிட்ட, நீங்க அவனை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க, அவன் இப்ப உங்களை ரொம்பவே மிஸ் பண்றான் போல அப்படின்னு சொல்ல தாத்தனை ரொம்ப சந்தோஷமா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப கனின் சொல்றான், இந்த மாதிரி எத்தனையோ பிஸ்னஸ் நம்ம ஊர்ல இருக்குது, நம்மளோட லோக்கல் பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணணும். அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, நம்ம எம்எல்ஏல டூரிசம் இம்ப்ரூவ் பண்ணா எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்ல அந்த ஆன்சர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா எம்எல்ஏ பார்க்கறதுக்கு நிறைய டூரிஸ்ட் வராங்கல்ல, ஸோ அதுவே அவங்களோட எக்கனாமியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்பர் ஒன் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல அந்த ஆன்சர் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குது. ஆனால் அவள் அதோட அந்த ஆன்சரை முடிக்காம அடுத்து இவங்களுடைய அந்த கோல்டு மைனால நிறைய டஸ்ட் பொல்யூஷன் வருதுல்ல, அதை பற்றியும் பேசுகிறான். அதனால் வந்த டஸ்ட் பொல்யூஷனையும் அவன் கண்ட்ரோல் பண்ணி இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்காத மாதிரி அந்த நாட்டு மக்கள் எல்லாருக்குமே நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் ஜே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கனினுடைய ஆன்சரு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது. எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க. அப்புறம் கொஷின் ஆன்சர் ரவுண்ட் இதோட முடியுது. இப்போ ஓட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல இப்போ எல்லாருமே பீப்புள்ஸ்லாம் ஓட் பண்ணணும்ல, எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேருக்கு ரமிலோட ஆன்சர் பிடிச்சிருக்கு, கேர்ள்ஸ் நிறைய பேருக்கு ஏவாவோட ஆன்சர் பிடிச்சிருக்குது. ஏன்னா ஏவா லேடிஸ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசினால. ஆனால் ஒட்டுமொத்தமாக நிறைய பேருக்கு கனினோட ஆன்சர் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவங்க கண்ட்ரியோட மெயின் ப்ராப்ளம் அந்த டஸ்ட் பொல்யூஷன் தானே, அதை அவன் சரி பண்ணுவான் அப்படின்னு அந்த விஷயத்த ரொம்ப நல்லா அட்ரஸ் பண்ணதால நிறைய பேர் கனினுக்கு ஓட் பண்ணுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஓட்டிங் முடிஞ்சிடுது. சரி, ஓட்டிங் முடிஞ்சிருச்சு, இப்போ நம்ம ரிசல்ட்ஸை பார்க்கலாம் அப்படின்னு ஸ்டேஜில் யார் யாருக்கு எவ்வளோ ஓட் வந்திருக்கு அப்படின்னு காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு யாருக்கு நிறைய ஓட் வந்திருக்குன்னு சரியாக காட்ட மாட்டாங்க, ஓட்டிங் பாட்டுக்கு போயிட்டு இருக்குது. அப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டு யாருக்கு அதிக ஓட்டிங் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ரமிலுக்கு தான் அதிகமாக ஓட்டிங் வந்த மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அதை பார்க்கும்போதே அது உண்மை மாதிரி தெரியல, அவங்க என்னமோ ஃப்ராடு வேலை பண்ணியிருக்காங்க போல. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சரண் அவனோட ஃபோனில் பார்ப்பான், அதில் கூட நிறைய பேர் கனினுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கனினுக்கு தான் நிறைய ஓட்டு வந்திருக்கு அப்படின்னு எல்லாரும் பேசிக்குவாங்க. ஆனால் பார்த்தா இப்போ ரமிலுக்கு ஓட்டு வந்திருக்குது. ஏவா கனின் ரெண்டு பேருக்குமே ஒன்றுமே நடக்கிறது அங்கே புரியலை. இதோட ஃபர்ஸ்ட் காம்படிஷன் முடிஞ்சிருக்குது. ஆனால் காம்படிஷன் மொத்தமாக இன்னும் முடியலை. இன்னும் 3 நாளில் அடுத்த ஆர்ச்சரி காம்படிஷன் இருக்குது. நம்ம எல்லாரும் மீனா நக்கரேனில் மீட் பண்ணலாம். இதோட இந்த காம்படிஷன் முடியுது அப்படின்னுட்டு அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ ரமியில் கனினையும் ஏவாவையும் நக்கலாக பார்த்துட்டு அங்கேருந்து போகிறான். ஏவாக்கும் கனினுக்கும் என்ன நடக்குதுன்னு புரியலை. அப்புறம் ரமில் ரொம்ப பெருமையாக போய் எல்லாரும் முன்னாடி நின்று ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்கான். அப்போ ரமிலோடைய அப்பா ஏவாவுடைய அப்பா கிட்ட, பரவாயில்ல, மக்கள் எல்லாருக்குமே ரமிலை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படின்னு ஒரு மாதிரி சொல்ல அவரும் ஒரு மாதிரி கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு வேண்டாம் வெறுப்பா சொல்றாரு. கிங்குக்கு இங்க செம்மைய கோவம் வருது. அவர் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சரணுக்கும் பட்லருக்கும் யாருக்குமே எப்படி இது நடந்துச்சுன்னு புரியல. எல்லாரும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த காம்படிஷன் முடிஞ்சு உள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏவாவும் கனின்னு போயிட்டு இருக்காங்க. அப்ப ரமில் வேணுமுன்னே போய் அவங்ககிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க 2 பேரும் சொன்ன ஆன்சரும் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா என்ன பண்றது, மக்களுக்கு நான் சொன்ன ஆன்சர் தான் பிடிச்சிருந்துச்சு போல, என் கூட தான் அவங்க அதிகமா ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க போல அப்படின்னு நக்கலா சொல்றான். அதுக்கு பரவாயில்ல, இது வெறும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தானே, இன்னும் காம்படிஷன் ஒன்றும் முடியலல்ல அப்படின்னு கனின் சொல்ல, இருந்தாலும் நான் உங்களுக்கு அது என்ன சொல்லுவாங்க, ஆ ஆறுதல் ஆறுதல் சொல்லான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தானே வின் பண்ணியிருக்கேன், இன்னும் காம்படிஷன் முடியலல்ல, அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்றாங்க. என்ன 2 பேரும் சேர்ந்து கேங்கா என் கூட சண்டைக்கு வரீங்களா அப்படின்னு ரமில் கேட்க, இல்லையே, நம்ம 3 பேருமே இந்த காம்படிஷன்ல ரொம்ப நாளாவே ரைவலா தானே இருக்கும் அப்படின்னு சொல்ல அவனும் எதுவும் சொல்லாம அங்கிருந்து போயிடுறான். அப்ப ஏவா கனின் கிட்ட சொல்றான், பரவாயில்ல, நீ அந்த பிரச்சனையை பத்தி ரொம்ப தைரியமா பேசின அப்படின்னு சொல்ல, என்ன பிரச்சனை அப்படின்னு கனின் கேட்குறான். அதான் அந்த ஏர் பொல்யூஷனை பத்தி, யாரும் இவ்வளவு தைரியமா பேசியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம், கண்டிப்பா இந்த பிரச்சனையை பத்தி யாராச்சும் பேசிதானே ஆகணும் அப்படின்னு சொல்ல ஏவா கொஞ்ச நேரம் கனின் கிட்ட பேசிட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்ப கனின் சரண் கிட்ட கேட்குறான், என்ன நான் ரமிலுக்கு கரெக்டா ஆன்சர் சொன்னேன் அப்படின்னு கேட்க அவனும் ஸ்மைல் பண்ணிட்டு தலையசைக்கிறான். இங்க ரமீலும் பேட்டாய் ரொம்ப ஹாப்பியா அந்த வின் பண்ணதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ரமிலோடைய அப்பா வராரு. ரமிலோட அப்பா பார்த்ததுமே பேட்டாய் நகர்ந்து போய் நின்னுடுறான்.
அப்ப ரம்யா ரொம்ப சந்தோஷமா அவங்க அப்பா கிட்ட, "அப்பா நான் வின் பண்ணிட்டேன். உங்களுக்கு சந்தோஷம் தானே?" அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க அப்பா அவன ஒரு மாதிரி பார்த்துட்டு, "இதுவே உனக்கு போதுமா?" அப்படின்னு கேட்குறாரு. "இல்லப்பா, இருந்தாலும் இது வந்து ஒரு நல்ல பிகினிங் தானே?" அப்படின்னு கேட்க, "அது கரெக்ட்டு தான். இது ஒரு நல்ல பிகினிங் தான். ஆனா இத உனக்காக நானே என் கையால பண்ணல." அப்படின்னு சொல்ல, ரம்யாவுக்கும் பேட்டாய்க்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. அதாவது நம்ம ஆல்ரெடி டவுட் பட்ட மாதிரி அவங்க அப்பா தான் வேணும்னே இத பிளான் பண்ணி அந்த வோட்டிங்ஸை மாற்றிருக்காரு. ஸோ ரமில் ஆக்சுவலாக வின் பண்ணலை. அது தெரிஞ்சதுமே ரமிலுக்கும் பேட்டாய்க்கும் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அப்போ அவங்க அப்பா கோவமாக சொல்கிறாரு, எனக்கு தெரியும் நீ கண்டிப்பாக எப்படி வின் பண்ண மாட்டேன்னு. அதுக்காக தான் நான் இதை பண்ணேன். உனக்காக ஆல்ரெடி நான் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வச்சுட்டேன். அட்லீஸ்ட் இனிமேவாச்சும் ஒழுங்காக வின் பண்ணுற வேலையை பாரு அப்படின்னு சொல்ல, இவனு வேற வழி இல்லாமல் சரிப்பா அப்படின்னு சொல்கிறான். பீச்சுக்கு ஜேயும் அவனுடைய அக்காவும் வந்திருக்காங்க. ஜே அவங்க அக்கா கிட்ட, என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கல்ல, அதான் நான் உன்னை கொஞ்சம் வெளியில் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க அக்கா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வீடு எப்பயுமே அமைதியாக தானே இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வர்றது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையை சொல்ல போகணும்னா அவங்கள விட ஜே தான் ரொம்ப கவலையாக இருக்கான். என்ன விட நீ ஏன் இந்த மாதிரி இருக்க அப்படின்னு கேட்க, கரெக்டாக அப்பா அவனுக்கு கேல்வின்கிட்டேருந்து கால் வருது. ஆனால் அவன் அட்டன் பண்ண மாட்டான். சாரி, காலையில் டெக்ஸ்ட் வருது, நம்ம 2 பேரும் பேசணும் அப்படின்னு அவன் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். ஆனால் இவன் அதுக்கு எதுவும் ரிப்ளை பண்ணாமல் இருக்க, அவங்க அக்கா சொல்கிறாங்க, யார் கேல்வின் தானே அப்படின்னு கேட்டுட்டு, ஓ சாரி, பிரின்ஸ் கேல்வின் தானே அப்படின்னு மரியாதையாக பேசுகிறாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கு அவங்க அக்கா சொல்கிறாங்க, எதுவாக இருந்தாலும் பேசினா தானே பிரச்சனை சரியாகும், மேபி அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவன், இல்லைக்கா அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, சரி உன்னால் முடிஞ்சா பேசு, இல்லைன்னா எனக்கு உங்கள்கிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுன்னு சொல்ல, என்னக்கா சொல்கிறேன், ஒரு ஃப்ரெண்ட்ஸு அவங்ககிட்ட போய் நான் இந்த மாதிரி பேச முடியுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க, இப்படி பேசாமல் இருந்தால் மட்டும் பிரச்சனை சால்வ் ஆகிடுமா, நீ தான் இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜே அவனோட வீட்டில் உட்காந்து ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போ கேல்வின் ஒரு பிரின்ஸுன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல்ல. ஸோ கேல்வின் அந்த ப்ரொட்டஸ்டில் கலந்துக்கிட்ட அந்த வீடியோஸ் எல்லாம் வைரலாக போயிட்டு இருக்குது. ஒரு பிரின்ஸு ப்ரொட்டஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணானா அப்படின்னு அதை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே கேல்வின் அவங்ககிட்ட பேச வரான். கேல்வின் நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல, இவன் கேட்டும் கேட்காத மாதிரி உட்காந்துருக்கான். அப்போ கேல்வினே உள்ளே வரான். உங்கள் அக்கா இல்லையா அப்படின்னு கேட்க, அக்கா ரூமில் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்புறம் கேல்வின் அவன் பக்கத்தில் உட்காந்து அவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறான். ஆனால் ஜே அது எதுவும் கேட்குற மாதிரி இல்லை. ஜே அவங்ககிட்ட நார்மலாக பேச வரான். ஆனால் சாரி ராயல் ஹைர்னஸ் அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி பண்ணாத, நீ என்கிட்ட எப்பயும் போல் பேச மாட்டியா அப்படின்னு கேட்குறேன். என்ன பண்ணுறது, நீ பிரின்ஸ் தானே அப்படின்னு அவன் வேணும்னே அவனுக்கு மரியாதை கொடுத்து பேசுகிறான். கேல்வின் எப்படியோ அவன்கிட்ட பேசி புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் ஜேக்கு அவன் மேலே ரொம்பவே கோவம் இருக்குது. அவனால் அதை புரிஞ்சுக்க முடியல. அப்போ நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன், அது மட்டும் இல்லை உனக்கு குட் பை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஜேக்கு ஒன்றும் புரியல, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அவன் கேல்வினை பார்க்க, என்னை புஜூருக்கு திரும்ப வர சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த ப்ரொட்டஸ்ட் வீடியோலாம் வைரல் ஆச்சுல்ல, அதனால் ஏதாச்சும் பிரச்சனை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஜே அப்போ கூட அவனை பார்த்து பாவம் பார்க்க மாட்டான். நீ என்கிட்ட பேசுனதெல்லாம் போதும், இங்கேருந்து கிளம்பு, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்ல, கேல்வினை பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது. அவன் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். அப்புறம் இன்னும் ஒரு 3 நாள் ஆர்ச்சரி காம்படிஷன் நடக்க போகுதில்ல, அப்போ நாளைக்கு காம்படிஷன் நடக்க போகுது. அப்போ ஏவாவை பார்க்கறதுக்கு அவங்க அப்பா வராரு. அவங்க அப்பா சொல்கிறாரு, எனக்கு இப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு, ரமேல் அந்த காம்படிஷனில் வின் பண்ணலை. அவனுடைய அப்பா தான் என்னமோ பண்ணி ரமேலோட ஓட்டிங் அதிகமாக வர மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ அவன் இந்த காம்படிஷனில் ஏமாத்திருக்கான். இதை நீ மனசில் வச்சுக்கிட்டு அடுத்த காம்படிஷன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு, நீ கண்டிப்பாக வின் பண்ணணும் அப்படின்னு ஏவாவுடைய அப்பா சொல்கிறாரு. அப்புறம் ஆர்ச்சரி காம்படிஷன் நடக்க போகிற நாள் வருது. மீனா நகரில் தான் நடக்க போகுது. ஒரு காட்டுக்குள்ளே அந்த காம்படிஷன் பண்ணுறாங்க. 3 பிரின்ஸுமே ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 2 பிரின்ஸு ஒரு பிரின்சஸ். ரமிலுக்கு அவங்க அப்பா சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. அதே மாதிரி ஏவாக்கு அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வருது. கனின் கிட்ட அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு, நீ இந்த எம்எல்ஏ சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக நீ இந்த காம்படிஷனை வின் பண்ணணும். அது அவனுக்கு ஞாபகம் வருது. அந்த ஆர்ச்சரி காம்படிஷனை ஆரம்பிக்க போகிறாங்க. நான் கூட ஆர்ச்சரின்னு ஒரே இடத்துல நின்று அந்த ஆர்ச்சரி பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி நினச்சேன். ஆனால் அவங்க ஸ்டார்ட் பண்ணதுமே 3 பேருமே இறங்கி காட்டுக்குள்ளே ஓடுறாங்க. இது ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆர்ச்சரியாக இருக்குது. இதோட இந்த எபிசோடு முடியுது.
அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். பை.